16, 16, 16 more minutes, get ready, game on! 16, 16, 16 minutes left, running out of time. 16, 16, 16 more minutes, it's on the line. 16, 16, 16 minutes left, gotta get it done. 16, 16, 16 more minutes till we're number one. Let's go, team! Gotta get it together. Yeah, pull up and shoot, score. Are you ready? Are you with me? T, 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 yeah! Chicken with the crossover. Tell me what are we here for? To win. 'Cause we know that we're the best team. Oh, boys, come on, boys, come on. The way we play tonight is what we leave behind. It all comes down to right now. It's up to us. So what are we gonna be? T-E-A-L-T. Gotta work it out, turn it on. This is the last time to get it right. This is the last chance to make it on now. We gotta show what we're all about. Work together. This is the last chance to make our mark. History will know who we are. This is the last game, so make it count. It's now or never. Gotta get it inside, down low. In the paint, now shoot, score. We gotta work it together. Give me the ball, give me the ball, give me the ball. Fast break, keep the ball in control. Let it fly from downtown. 3 more. Show 'em we can do it better. Go, go, go. Come on, boys. The way we play tonight is what we leave behind. It all comes down to right now. It's up to us. So what are we gonna be? T-E-A-L-T. Gotta work it out, turn it on. This is the last time to get it right. This is the last chance to make it on now. We gotta show what we're all about. Work together. This is the last chance to make our mark. History will know who we are. This is the last game, so make it count. It's now or never. This is the last time to get it right. This is the last chance to make it on now. We gotta show what we're all about. Work together. Hi Jessica, that hip hop was great. God bless. இப்போ வந்து Hallelujah from Israel. Christ Faith Home Children உடைய டான்ஸ். יהדהדו בהמון צלילים ואיתנו הם יאמרו
வீரத்தின் விளைநிலம் நம் தமிழகம். இப்பொழுது அகில இந்திய வீரக்கலை முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கராத்தே நிகழ்ச்சியை நமக்கு செய்து காட்டுவார்கள். அகில இந்திய வீரக்கலை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்ட் ஃபெய்த் ஹோம் ஃபார் சில்ட்ரன்ஸ் சார்பாக இந்த வாய்ப்பு தந்ததற்கு மிக்க நன்றி. வீரக்கலை பயிற்சி மூலமாக நாங்கள் உங்களுக்கு என்ன நாலேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, நோய்கள் வராமல் தன் உடலை பாதுகாக்க தெரிந்தவன் மனிதன். தன் கை கால்களை முறையாக அசைத்தால் எந்த நோய்களும் வராது. சுகர், ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா, பிளட் பிரஷர், கேன்சர், இந்த மாதிரி நோய்களை வராமல் தடுப்பதற்குண்டான நல்ல உடற்பயிற்சிகள், வீரக்கலை பயிற்சி முறைகள் இருக்குது. இந்த பயிற்சி முறைகளை நாங்க பண்ணி காட்டுறோம். இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே வீரக்கலை பயிற்சியாளர்கள். எம் மனோகரன் மாஸ்டர் அவர்களால் உருவாக்கப்பட்டவங்க தான் நாங்க. எங்களோட மாஸ்டர் 10 மணி நேரம் இடைவிடாமல் வீரக்கலை பயிற்சி செய்து வீச்சி உலக சமாதான கோவில்ல 2000ல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எங்களோட மாஸ்டருக்கு வீச்சி சந்தோஷம் சார் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2000 ஜனவரி 26ல மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரக்கலை இந்த பயிற்சி சாதாரணமான பயிற்சி இல்லை. நம் மக்களுக்கு சுகர், ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா, கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் வரவிடாமல் தன் உடலை பாதுகாப்பதற்கு நல்ல உடற்பயிற்சிகள் பயிற்சி முறைகளை இப்போ நாங்கள் பண்ணி காட்டுறோம். ஸோ எங்கிட்ட நல்ல விஷயம் இருந்தால் நீங்கள் எங்களை பயன்படுத்திங்க. நன்றி. தேங்க்யூ. ரெடி காட் வணங்கு போதும். சிகோடஜி பஞ்ச். தன் உடம்புல எந்த அளவுக்கு பயிற்சி மூலமாக சக்தி டெவலப் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. 1 2 கியாய் 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இருங்க. இந்த ஸ்டாண்ட்ஸ்ல ஒரு நிலையோடு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இது மாதிரி பயிற்சி பண்ணா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஸோ இது பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் அவங்க உடலால் கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் பயிற்சி மூலமாக இதை உண்மையாக நம்புகிறோம், அனுபவிச்சிருக்கோம். இப்போ வீரக்கலை பயிற்சியில் தன் கை கால்களை முறையாக அசைச்சு தன் உடலில் சக்தியை டெவலப் பண்ணக்கூடிய பாடமுறைகள், நூற்றுக்கணக்கான பாடமுறைகள் இருக்கு. இந்த பாடமுறைகளை இப்போ நாங்கள் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு விஷயம் கொஞ்சம் எல்லாருமே கவனிக்கணும். வளர்ந்த நாடுகள் சீனா, ஜப்பான், கொரியன்ஸ், அவங்க நாட்டு மக்கள் அனைவரும் தன் உடம்பில் தான் நினைச்ச இடத்துல தன்னோட ஒட்டுமொத்த சக்தியையும் கொண்டு வரக்கூடிய பயிற்சியில் அங்குள்ள மக்கள் அனைவரும் ஈடுபடுறாங்க. அந்த மெத்தட்ல உள்ள பாடங்கள் தான் இப்ப நாங்க பண்றது. இந்த பாடத்தில் உள்ள அசைவுகள் மூலமாக தன் கை கால்களில் தான் நினைச்ச இடத்துக்கு தன்னோட ஒட்டுமொத்த எனர்ஜி சக்தியையும் கொண்டு வரக்கூடிய மெத்தட்ல இப்ப நாங்க உங்களுக்கு பாடமுறைகள் பண்ணி காட்டுறோம். பாருங்க. கமாதே 1 2 3 4 5 6 7
9, 10. ஜூனினோ செகண்ட் பால், ரெண்டாம் பால் 1, 2. கால் கீழே சாஃப்டா லேண்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Enough. இப்போ ஒரு ஃபைட் ப்ராக்டிஸ், அப்சர்வேஷன், நாலேஜை வளர்க்கக்கூடிய ஃபைட் ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணிட்டு ஹரி சுரேஷ் ரெடி. ஃபைட் ப்ராக்டிஸ் பண்றது இந்த பயிற்சி மூலமாக தன் உடலில் சக்தியை வளர்ப்பதற்கும் தன் புரிந்து கொள்ளும் திறனை வளர்ப்பதற்கும் பயிற்சி பண்றாங்க. ஸ்டார்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அடிபடாமல் பயிற்சி மூலமாக தன் உடல் சக்தியை வளர்ப்பதற்கும் தன்னோட கான்ஃபிடென்ட்டை வளர்ப்பதற்கும் பயிற்சி பண்றாங்க. இது மாதிரி பயிற்சி பண்ணா நமக்கு உடல் சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உடல் சோர்வு வராது, தன்னம்பிக்கை நல்லா டெவலப் ஆகும். ஃபைட் ப்ராக்டிஸ் பண்ணாச்சுன்னா நமக்கு எந்த நோய்களும் வராது. போதும். குத்துவரிசை. சரத் பெருமாள் குத்துவரிசை. இது 5000 வருஷத்துக்கு முன்னதாகவே நம்ம இந்தியர்களால் உருவாக்கிய பண்ணப்பட்ட 2-man ஃபைட். ரெடி? ஸ்டார்ட். போதும். ரெடி? அப்படி டீமா வாங்க. இந்தியன் கற்பனை சண்டை. ஸோ நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க டைமிங் பத்தாது, கொடுத்துருக்க டைமிங்கில் நாங்கள் அவசர அவசரமாக உங்களுக்காக பண்ணி தரோம். தேங்க்யூ. ரெடி? இந்தியன் கற்பனை சண்டை. 1, 2 வாங்க, 3 வாங்க, 4, 5, 6, 7, 8, 9. இந்த பயிற்சியை நம்ம இந்திய மக்கள் அனைவருமே பண்ணினாங்கன்னா அவங்க யாருக்குமே இந்த சுகர், ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா, பிளட் ப்ரெஷர், கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் கன்ஃபார்மா வராது. 100% அவங்களோட லைஃப் சக்சஸ் ஆகும். தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உடல் நலத்திற்கு வழி சொன்ன கராத்தே வீரர்களுக்கு நன்றி. இப்பொழுது கடவுள் உள்ளமே, ஸ்பெஷல் டான்ஸ் பை ஸ்பெஷல் நீட் கேர்ள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஃபெய்த் ஹோம் ஃபார் சில்ட்ரன். இங்கு இப்பொழுது நடனமாடப் போகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான உடல் ஊனங்கள் உண்டு. மாற்றுத்திறனாளிகள் இவர்கள். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட இவர்களை எல்லாம் அன்போடு தன் மடி ஏந்தி அவர்களுக்குள்ளும் இருக்கிற கலைத்திறமையை வெளிக்கொண்டு வந்து அவர்களையும் சராசரியான மனிதர்களைப் போல வாழ வை
ஏற்பட்ட அந்த தடங்களுக்காக வருந்துகிறோம். இப்பொழுது நாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். தி ஆல்டிடியூட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்க்க போகிறோம். அது மேடாராஜா, திருமதி மேடாராஜா அவர்களின் 25 ஆண்டுகால சேவையை விளக்கி கூறும் குறும்படம். சேவை அப்படிங்கிற வார்த்தை கேட்பதற்கு இனிமையானது, செய்வதற்கு அதை போன்ற ஒரு சிரமமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லோரும் மனம் ஒன்றுபட்டு 25 ஆண்டுகால சேவையற்ற அந்த உழைப்பின் அற்புதத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தி ஆல்டிடியூட் டாக்குமெண்ட்ரி. கொண்டு திருமதி மெய்டா ராஜா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்து நம்பிக்கை இல்லம். சிறுமியர்கள் எங்கள் இல்லத்தில் வளர்ந்து வாலிபமாகி இன்றைய சமுதாயத்தின் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். 25 ஆண்டு காலமாக தியாக உள்ளதாக பெருமைப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். எதிர்காலத்தில் இந்த சிறந்த சமூக சேவையை தொடர்ந்து நடத்த உங்களது ஆதரவை மனமுகந்து கொடுத்து தாங்கும். இவ்வளவு நேரம் சேவை என்பது என்ன என்பது பார்த்தோம். தன்னலம் மறந்து
தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழ்வது. ஒரு சிலர் இப்படி இருப்பதனால் பலர் நன்மை அடைகிறார்கள். நான்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை, அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கணவர், உற்றார் உறவினர், இல்லை அதிகபட்சம் மாமனார் மாமியார் இருப்பாங்க. அதற்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். அவங்களுக்கு சேவை செய்கிறதே நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது ஊரில் கைவிடப்பட்ட யார் யாருக்கோ அனாதரவற்ற ஆதரவுற்றவர்களுக்கெல்லாம் கரம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இறைவனே கொண்டு வந்து அப்படி ஒரு எண்ணத்தை மனதில் வைத்தால் ஒழிய உண்மையாய் அப்படி ஒரு சேவையை செய்வது முடியாது. இப்படி ஒரு சிலர் இருப்பதனால்தான் ஆதரவற்ற பலர் இங்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இப்பொழுதும் திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு ஆசை, பாவம் அவங்களும் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தோடு நிற்கிறார்கள். அந்த பாட்டு இது மட்டும் சரியாயிடுச்சுன்னா அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பெண்களுடைய நடனத்தை நாம் பார்க்க முடியும். மாற்றுத்திறனாளிகள் இது இன்னொன்று, நல்ல அறிவுடைய சாதாரண குணமுடையவர்களையே நம்ம வீட்டில் வச்சு பார்க்கறது அப்படின்றது கஷ்டம். இவர்களுக்கு இன்னும் அதிகமான தேவைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. அவர்களை அணுகும் முறையும் கூட மாறுபட்டது. அதற்கான பொறுமையோடு அவர்களை அணுகி அவர்களையும் சமுதாயத்தில் சாதாரண சராசரியான மக்களாக வாழ வைத்திருக்கிறார்கள் மம்மி மேடா. அவர்கள் இப்பொழுது ஆடப்போகிறார்கள். அவர்களுக்கான பாடல் அங்கு சரியாச்சா அப்படின்றதான் தெரியல, நாம் காத்திருப்போம். கடவுள் இல்லமே கருணை உள்ளமே அப்படிங்கிற பாட்டுக்காக வாங்க மேடைக்கு வாங்க.
கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. அடுத்து தேஷ் ரங்கீலா எமானுவல் ஸ்கூல் கிட்ஸோட ஒரு டான்ஸ். கடவுள்
welcome Annie Claire, Vice Consul General, U.S. Consulate General, Chennai. Over to the dais, please. Mr. Mark Deister, President, Deister Company, USA. Mr. T.V. Ganesh, Chief Regional Manager, Indian Overseas Bank, Chennai. And we welcome our guests of honor, Bishop Reverend Dr. S.M. Jayakumar, President of ACI Diocese. Chevalier Dr. V.G. Santosham, President, World Peace Center. Reverend S. Manoharan. And as special invitees, Mr. B. Venkatramana, Director, Strabis Software, Hyderabad. And Mr. B. Ayyappan, Leather Technician, Overseas Resource Foundation, China. திரு பி ஐயப்பன் அவர்களால் வர இயலாததால் அவருடைய அருமை தகப்பனார் வந்திருக்கிறார். அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். முக்கியமாக இந்த விழாவின் நாயகி மெய்டா மம்மி அவர்களை, அவர் இல்லாவிட்டால், அவருடைய தன்னலமற்ற சேவை இல்லாவிட்டால் இந்த விழாவே அர்த்தமற்று போயிருக்கும், இல்லாமல் போயிருக்கும். திருமதி மெய்டா ராஜா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். திருமதி மஞ்சு காமராஜ் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். வாங்க, வரலையா அவங்க? இப்பொழுது இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை ரெவரண்ட் எஸ் மனோகரன் அவர்கள் செய்து ஆரம்பித்து வைப்பார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான பரலோக தந்தையும் இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த அருமையான கிரைஸ்ட் ஃபெய்த் ஹோம் மூலமாக நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உள்ளத்தின் பாரங்களை, உம்முடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை இந்த நிறுவனத்தின் மூலமாக நீர் நிறைவேற்றினபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை இந்த அருமையான தாயார் உள்ளத்தில் வைத்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அநேகரை, கைவிடப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, அநாதைகளை, பலவீனர்களை, இன்னும் சுகவீனர்களை, ஆண்டவரை ஆதரவற்றவர்களை இந்த இடத்துல வைத்து உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நீர் பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய கல்வி ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு உண்ணே உணவும் இருக்க இடத்தையும் உடைகளையும் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி மேன்மையான இடத்துல அமரும்படியான ஒரு நல்பாக்கியத்தை இந்த ஃபெய்த் ஹோம் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சியிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் வருகிற காலத்தில் இதைவிட சீரும் சிறப்புமாக உம்முடைய திருவுலத்தின் சித்தத்தின் பிரகாரம் உம்முடைய வாஞ்சை இந்த இடத்துல நிறைவேறும்படியாய் இந்த கர்த்தாவே கிரைஸ்ட் ஃபெய்த் ஹோமை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதில் பணியாற்றுகிற ஒவ்வொரு ஸ்டாஃப்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தலைமையேற்று நடத்துகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதரவாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமாக, தன் சரீர உழைப்பின் மூலமாக, இன்னும் பொருள் தேவைகள் மூலமாக இந்த கர்த்தாவே நிறுவனத்தை தாங்கின ஒவ்வொருவருக்காகவும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபையின் கரம் இந்த நிறுவனத்தில் இருந்து இம்மட்டுமாய் நடத்தினீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மக்களை நடத்தும்படியாய், இந்த ஸ்தாபனத்தை நடத்தும்படியான ஞானத்தையும் தேவைகளையும் அபரிதமாய் நீர் கர்த்தாவே வானத்தின் பலகணைகளை திறந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆலோசனை தரும்படியாய் உம்முடைய திருவல சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக ஆவியானவர் தாமே இவர்களை பொறுப்பேற்று நடத்துவதாக.
இந்த கர்த்தாவின் நிகழ்ச்சி முழுவதுமாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப இணைய இணைற்ற நாமத்தில் தாழ்மையோடு நிற்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ரெவரண்ட் ஐயா அவர்களுடைய அன்பான ஜெபத்திற்கு நன்றி. இப்பொழுது ரெவரண்ட் ஜோ அவர்களையும் செக்ரட்டரி AXP ராயன் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி இந்த சந்தோஷமான வெள்ளி விழா கொண்டாட்டத்தை துவக்கி வைக்கப் போகிறார்கள். மிஸ்டர் மார்க் டேஸ்டர், திரு M. பாண்டியன், திரு M. காமராஜ், மிஸ்டர் TV கணேஷ், மஞ்சு காமராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். குத்துவிளக்கை ஏற்று வர முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருந்தாங்க. குத்துவிளக்கை ஏற்று அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். மிஸ்டர் மார்க் டேஸ்டர், பிரசிடென்ட் டேஸ்டர் கம்பெனி USA. மார்க் டேஸ்டர் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றுகிறார்கள். நிறைய காற்று வீசுகிறது. மதிப்புக்குரிய திரு M. பாண்டியன் அவர்களும் M. காமராஜ் அவர்களும் குத்துவிளக்கை ஏற்றுகிறார்கள். திருமதி மஞ்சு காமராஜ் அவர்களும் மிஸ்டர் TV கணேஷ் அவர்கள் இப்பொழுது ரெவரண்ட் ராஜேஷ் ஜோ அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரியவர்களை வரவேற்று பேசுவார்கள். இந்த இனிமையான மாலை பொழுதுல இங்கே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லம் மணப்பாக்கத்தில் 25 ஆண்டுகளாக, இன்றோடு 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 25 ஆண்டுகளாக உங்களோட நல்ல ஆதரவோடு இங்கே செயல்பட்டு ஏறக்குறைய 7500 மாணவர்களுக்கு கல்வி சேவையும், ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையும் கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாக 25 ஆண்டு காலம் செயல்பட்டு வந்திருக்கிறதை நினைவு கூறும் வகையில், நன்றி சொல்லும் வகையில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அருமை அண்ணன் பாண்டியன், மணப்பாக்கம் பஞ்சாயத்தினுடைய பிரசிடென்ட் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அடுத்ததாக நம்முடைய பஞ்சாயத்து கவுன்சிலர் திரு அண்ணன் காமராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன்.
அடுத்ததாக மிஸ் ஆனி கிளாரி, அமெரிக்கன் கான்சுலேட்டிலிருந்து வந்திருக்கிற மேடம் ஆனி கிளார் அவர்களையும் வரவேற்கிறேன். நம் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிற திருமதி வளர்மதி எம்எல்ஏ அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அமெரிக்காவிலிருந்து வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிற மார்க் டயஸ்டர் அவர்களையும் அன்போடு இந்த வேளையிலே வரவேற்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதனுடைய சீஃப் ரீஜனல் மேனேஜராக திரு டிவி கணேசன் அவர்களையும் முன்பதாக நான் வரவேற்கிறேன். நம்ம மத்தியிலே மதிப்பிற்குரிய பிஷப் ரெவரண்ட் டாக்டர் SM ஜெயக்குமார் அவர்களை மிக அன்போடு நாம் வரவேற்கிறோம். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருப்போம். மதிப்பிற்குரிய ஷெவாலியர் டாக்டர் VG சந்தோஷம் ஐயா, பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் பீஸ் சென்டர் அவர்களை மிக அன்போடு வரவேற்கிறேன். போரூரிலிருந்து வந்திருக்கிற ரெவரண்ட் S மனோகரம் ஐயா அவர்களை மிக அன்போடு வரவேற்கிறேன். ஸ்டார்பஸ் சாஃப்ட்வேர் ஹைதராபாத்திலிருந்து டைரக்டராக பணிபுரிகிற வெங்கடராமணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மிக அன்போடு இந்த வேலையில் வரவேற்கிறேன். ஓவர்சீஸ் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் சைனா அதிலிருந்து வந்திருக்கிற ஐயப்பன் அவர்களையும் முன்பதாக வரவேற்கிறேன். கடைசியாக அமெரிக்க தேசத்திலிருந்து இங்கே வாலண்டியராக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு சேவை செய்யும்படியாக வந்திருக்கிற மிஸ் ஜெசிகா அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு அழகு சேர்க்கும் விதமாக இங்கே காம்பேர் பண்ணி கொண்டிருக்கிற சந்திரா ஆண்டி ஏஞ்சல் டிவியில் எல்லாரையும் பேட்டி எடுப்பாங்க. இந்த நாளில் அவங்க நம்ம மத்தியிலே வந்து இந்த நிகழ்ச்சியை காம்பேர் பண்ணி கொடுத்திருக்கிறபடினால அவங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அத்தோடு இல்லாமல் இங்கே மணப்பாக்கத்தில் இந்த கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லம் நடப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கிறதே பிரேயர். அந்த பிரேயர் சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிற போதக பிதாக்களும் அவர்களுடைய குடும்பங்களையும் வரவேற்கிறேன். இங்கே நம்முடைய இல்லத்திலிருந்து ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்து தத்தெடுத்து அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிற அந்த அடாப்டட் பேரண்ட்ஸ் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஸ்கூல் பிள்ளைகளுடைய தாய் தகப்பன்மார் மற்றும் டோனர்ஸ், இந்த இல்லத்திற்கு நன்மை செய்கிறவங்க, சப்போர்ட்டர்ஸ், இந்த இல்லத்தினுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் இந்த வேலையிலே வரவேற்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. 25 இல்லை 50வது ஆண்டு விழாவை கொண்டாட கூட உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. ஆகையினால தொடர்ந்து அதுக்காக உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய ஜெபத்திலே எங்களை நினைத்தருளும்படி அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ. இப்பொழுது நமது மதிப்பிற்குரிய மேடையை அலங்கரிக்கும் பெரியவர்களை பற்றி நாம் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன சுருக்கமான முன்னுரை அவர்களை பற்றி. மதிப்பிற்குரிய திரு M பாண்டியன், மணப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தலைவர். மதிப்பிற்குரிய திரு M காமராஜ், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள். இவர்களை நாம் அறிவோம். இவர்கள் இத்தனை காலமும் இந்த பகுதிக்கு செய்து வருகிற சேவைகளையும் நாம் அறிவோம். திருமதி மெய்டா ராஜா ஆதரவற்ற பொழுது சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கையில் கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுடன் திக்கு தெரியாமல் நின்றபோது மணப்பாக்கத்தில் அவருக்கு மனமுருகி அன்பும் ஆதரவும் தந்தது மட்டுமில்லாமல் அவருக்கான முதல் முகவரியையும் தந்தவர் இந்த அருமை சகோதரர்களின் மறைந்த தந்தை திரு முனுசாமி அவர்கள். அதன்பின் தந்தை வழியில் இவர்களும் பொதுச்சேவைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். அதிலும் குறிப்பாக திருமதி மேடா ராஜாவிற்கு இவர்கள் உறுதுணையாக இருந்து உதவி தேவைப்பட்ட நேரத்தில் எல்லாம் தட்டாமல் தயங்காமல் ஓடி வந்து உதவுகின்றவர்கள். அக்காவென்று வாய் நிறைய மனம் நிறைய அன்போடு அழைத்து வலது கை நிறைய உதவியவர்கள், இடது கை அறியாமல். மேடாவிற்கு இவர்கள் இருவருமே உடன்பிறவா சகோதரர்கள். உள்ளன்பால் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் மேலானவர்கள். மணப்பாக்கம் ஊர் தழைக்க மட்டுமில்லாமல் மேடா ராஜாவின் கிரைஸ்ட் ஃபெய்த் ஹோம் என்னும் பெரும் பொறுப்பு மிக்க சேவை தேர் இழுக்கவும் உதவும் திரு பாண்டியன், திரு காமராஜ் இருவரையும் மனம் கனிந்த அன்போடும் நன்றிகளோடும் சபை நடுவிலே நாங்கள் இத்தனை காலம் அவர்கள் செய்த நன்மைகளை நெஞ்சார நினைத்து அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கான நினைவு பரிசை திருமதி மேடாராஜா அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து நம்முடைய ஆனி கிளார் பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஆனி கிளார் அவர்கள் வைஸ் கான்சுல் ஜெனரல், US கான்சுலேட் ஜெனரல் சென்னையில் இருக்கிறார்கள். Annie Clare is a graduate in BA International Studies and Political Science from Baylor University of Texas. She also holds a master's degree in International Relationship from St. Mary's University
In 2007, she became a civil servant for Department of State and has worked in Passport Agency in Washington. 2010, she joined Foreign Service. She is a multilingual person who can speak Spanish and Tamil. In spite of her illustrious personality, she has always been a humble and warm person who ably supports Christ Faith Home. We are extremely happy to have you here, ma'am, as our chief guest. Now, Maida Raja will felicitate her. Kudtacha, Santosham. And then Mr. Mark Deister, President Deister Company, USA. Back in 1998, our founder, Mrs. Maida Raja, made her first visit to the United States. She encountered a chance meeting with Mr. Mark Deister, who was not only a great entrepreneur but also an extremely kind-hearted person with a big heart and has been a benevolent patron since then. All through these years, Mr. Mark Deister has been more than a brother to Maida Raja and has been a moral support, lending his helping hands with a prayerful heart. Most of the buildings in CFHC were built with his generous donations. He is a proud president of Deister Company, which was started way back in 1912 and has more than 300 dedicated staffs, and is also the president of Associated Churches. He has a beautiful, loving wife, 4 doting daughters, and 1 supportive son and cute little grandchildren. We express our sincerest gratitude and thank you, sir, for coming all the way from America to grace this occasion. Thank you. அடுத்து திரு டிவி கணேஷ் அவர்கள், சீஃப் ரீஜனல் மேனேஜர், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்னை. எப்பொழுதெல்லாம் மேடா சொல்லுவாங்க, எனக்கு அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து இன்னொரு தாய் வீடு மாதிரி அப்படின்னு. அவருக்கு எப்பொழுதெல்லாம் என்ன உதவி தேவைப்படுமோ அப்பொழுதெல்லாம் தட்டாமல் தயங்காமல் அந்த சேவையின் அந்த கனம் உணர்ந்து, அந்த சேவையின் பொறுப்பு உணர்ந்து, பொருளாதார தட்டுப்பாடு வருகிற போதெல்லாம், ஏன்னா சேவை செய்கிறது அப்படின்றது வந்து சுலபமான விஷயம் இல்லை. அது வந்து இரக்கமுள்ள மனதால் மட்டுமே செய்துவிட முடியாது, அதுக்கு பொருளாதார தேவைகளும் உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் திரு டிவி கணேஷ் அவர்கள் தன்னுடைய வங்கியின் மூலம் இடையிடாது மெய்டா ராஜாவிற்கு உதவி இருக்கிறார். அதை நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் சார். அண்ட் நம்ம கெஸ்ட் ஆஃப் ஆனர் பிஷப் ரெவரண்ட் டாக்டர் SM ஜெயக்குமார் அவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் ACA டயசஸ். ஸோ அவர்களும் மெய்டா ராஜாவிற்கு ஒரு நல்ல சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான இசைக்கலைஞர் அவர். நம்ம எல்லாம் அவர் வந்து இசை வாசித்தால், அந்த கருவிகளை வாசித்தால் உண்மையிலே நாம் எல்லாரும் சொக்கி போவோம். அடுத்தும் வந்து இன்றைக்கு நம்முடைய மனங்களெல்லாம் தன்னுடைய திரை இசையினால் ஆக்கிரமித்திருக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், இவருடைய மகன். அப்படித்தான் சொல்லணும் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஹாரிஸ் ஜெயராஜோட அப்பா இவர், பட் இவருடைய மகன் அவர் என்று சொல்வதில் தான் பெருமை. ஏன்னால் இவரிடமிருந்து தான் அந்த இசையும் அந்த இறை அன்பும் அந்த பண்பும் அவரிடம் போயிருக்கிறது. அதனால் உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஐயா நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அடுத்து செவிலியர் டாக்டர் VG சந்தோஷம் அவர்கள், நம்ம எல்லோருக்கும் நன்றாக அறிமுகமானவர், நம்முடைய மனதிற்கு மிகவும் நெருங்கியவர். நான் கூட இன்னைக்கு இந்த மேடையில் 25 ஆண்டுகால வெள்ளி விழா கொண்டாடினேன். ஏன்னா அவரை எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் ஆகுது. 86 எனக்கும் நான் பத்திரிகை ஆசிரியராக இருந்த காலத்தில் நன்கு அறிமுகமானவர். திருமதி மெய்டா ராஜாவிற்கு தன்னுடைய அந்த உறுதுணையை, அன்பை எப்பொழுதும் காட்டுகிறவர். யாரெல்லாம் அவரிடம் சேவை என்று சென்றாலும் சரி, உதவி என்று சென்றாலும் சரி, நல்ல ஒரு அவருக்கு பொருத்தமான ஒரு பேர் சந்தோஷம்னு பார்த்து வச்சிருக்காங்க பெற்றோர். மகிழ்ச்சி அவரோடு உடனிருப்பது, அவரை சென்று சந்திப்பவர்களுக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி தொற்றிக்கொள்ளும். நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அதே போல் ரெவரன் S மனோகரன் ஐயா அவர்களையும் நாங்கள் நன்றியோடு மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம். அவரும் மெய்டாவிற்கு எப்பொழுதெல்லாம் மிக முக்கியமான ஒரு உதவி தேவை இல்லையா, ஜெப உதவி. மனிதன் தன்னுடைய பலத்தினால் எல்லாற்றையும் செய்ய முடியாது. எப்பொழுதெல்லாம் தெய்வ பலம் தேவையோ அப்பொழுதெல்லாம் அவரோடு இருந்து அவரோடு ஜெபித்து உறுதுணையாக இருந்தவர். நம்முடைய ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் மிஸ்டர் B வெங்கட்ரமணா, டைரக்டர் ஸ்ட்ராபெரி சாஃப்ட்வேர் ஹைதராபாத், அவரும் இங்கே வந்திருக்கிறார். அவரும் இந்த நிறுவனத்திற்கு தன்னுடைய எல்லா வகையான ஆதரவையும் உதவியையும் கொடுத்தவர். உறுதுணையாக திருமதி மெய்டா ராஜாவோடு நின்றவர். அவரையும் நாங்கள் பெருமைப்படுத்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மிஸ்டர் B வெங்கட்ரமணா.
நன்றி. இந்த நேரத்தில், இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்த நேரத்திலே நாங்கள் கிரைஸ்ட் ஃபெய்த் ஹோம் ஃபார் சில்ட்ரன் சார்பாக, மேடராஜாவின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு பி ஐயப்பன் அவர்கள் லெதர் டெக்னீஷியன், அவர் இன்று வரவில்லை, சைனாவில் இருக்கிறார். அவருடைய தகப்பன் வந்திருக்கிறார். அவரும் வந்து மேடாவிற்கு அவங்க ரொம்ப மனமுருகி சொன்னார்கள், எனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் உற்ற துணையாக இருந்தவர் அவருடைய அருமை தகப்பனார் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்திருப்பது இந்த மேடைக்கு மட்டும் அழகல்ல, எங்களுடைய உள்ளத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது ஆனுவல் ரிப்போர்ட், எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆண்டறிக்கை உண்டு. அதை வந்து இந்த சேவை மையத்தில் அம்மாவிற்கு திருமதி மம்மி மேடாராஜா, எல்லாருக்கும் மம்மி, அவருடைய மகள் உறுதுணையாக நின்று தோளோடு தோள் நின்று உழைக்கிறார் சுனிதா ஜோ அவர்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டை இப்பொழுது